நகரத்தில் தான் எல்லா வசதிகளும் இருக்கு, முன்னேறணும் அப்படின்னா நகர வாழ்க்கை தான் சிறந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிம்மா, அடுத்ததாக கிராமத்தை பற்றி பேசுறதுக்கு வாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நடுவர் அவர்களுக்கு வணக்கம். எனது வாதத்தை நான் ஆரம்பிக்கிறேன். எனது தோழி நகரத்தில் கிடைக்கும் சிறப்பு வசதிகள் பற்றி சொல்லிவிட்டு சென்றுள்ளார். நான் கிராமத்து வாழ்க்கை முறையின் சிறப்புகள் பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் கிராமத்தில் வாழ்கிறீர்களா இல்லை நகரத்தில் வசிக்கிறீர்களா? நான் கிராமத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கிராமத்தில் இருக்கும் குடும்பம் மிகவும் அழகானது. கூட்டு குடும்பம் எங்கு அதிகமாக இருக்கிறது. நகரத்தில் மக்களுக்கு பொறுமை கிடையாது. நம் குழந்தைகள் எல்லோருக்கும் அமைதியான வாழ்க்கை கிடைக்கின்றது. நாம எல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப ஏரியில குளத்துல நீச்சல் அடிப்போம், மரம் ஏறி இறங்கி விளையாடுவோம், காட்டிலையும் தோட்டத்திலையும் கிடைக்கக்கூடிய இயற்கையான காய்கறிகளை சாப்பிட்டு இருக்கும். அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கை. நடுவர் அவர்களே, நகரத்தில் தான் எல்லாமே காசு கொடுத்தால் தான் கிடைக்கும். கிராமத்தில் அப்படி இல்லை. இயற்கையாக இயல்பாக விளையக்கூடிய காய்கறிகள் நமக்கு கிடைக்கிறது. காய்கறிகள் விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம ஊர் சந்தையில கிராமத்துல விளையிற காய்கறிகள் விலை குறைவாக நமக்கு கிடைக்கின்றது. தூய்மையான பசுபால் நமக்கு விலை குறைவாக கிடைக்கின்றது. நகரத்தில் பாக்கெட் பால் தான், அதுவும் கலப்பட பால் தான். பால் மட்டுமல்ல, எல்லா பொருட்களிலும் கலப்படம் தான். இதனால் தான் நகரத்தில் நிறைய மருத்துவ வசதிகள் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழல்ல வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ வசதியே தேவையில்லை. கிராமத்து வாழ்க்கை முறைகளை எல்லா வீட்லையும் பெரியவங்க இருப்பாங்க. நடுவர் அவர்களே, ஆமா, நகரத்துல பெரியவங்க யாரும் இல்லையா? இருக்கிறார்களே. இருப்பாங்க நடுவர் அவர்களே. அவங்கள ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் விட்டு விடுவாங்க. ஆமா ஆமா, அதுவும் நடக்குது. சரிதான். கிராமத்துல மழை பெய்யும் போது மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். அழகான மண் வாசனை. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்த்து விளையாடுவோம். நகரத்தில் மழை தண்ணி பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்களே எப்படி இருக்கும்? எல்லாம் கலந்து கெட்ட வாடை வீசும். நோய்கள் பரவுவதற்கு காரணமே இந்த அசுத்தமான விஷயங்கள் தான். கிராமத்து மக்கள் அதிகம் அனாவசிய செலவு செய்ய மாட்டார்கள். சேமிக்கும் பழக்கம் அதிகம் உண்டு. எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள். பொதுவாக பொதுநலம் உண்டு. எல்லாரிடமும் அன்பாக பழகுவார்கள். ஊருக்குள்ள யாராவது புதுசா வந்தாங்கன்னா நீங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க. நீங்க யாரை பார்க்கணும் அப்படின்னு விசாரிப்பாங்க. அவங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. ஆனா நகரத்தில் அப்படி இல்லை. பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு கேட்டா கூட அவங்களுக்கு தெரியாது. அட்ரஸ் கேட்டா தெரியலன்னு சொல்லுவாங்க. அதனால கிராம வாழ்க்கை தான் சிறந்தது என்று கூறி விடைபெறுகிறேன்.